ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் வச்சிங்கன்னா மனமும் ருசியுமே அதிகமாக எடுத்து கொடுக்கோங்க. தேங்காய் எண்ணெயை இப்போ ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ரொம்ப இலையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி வந்துட்ட பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கி எடுத்து கழுவி வச்சுருக்க பீஃபு, நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, தக்காளியும் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிடலாம். இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இறைச்சிக்குள்ளே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருக்கும். மசாலா சேர்த்துடலாம். மல்லித்தூள்னு 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா தூள் 2 ஸ்பூனு, பெருசீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ பச்சை வாடை போன பிறகு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு கட்டியான தேங்காய் பாலை ஊற்றி மல்லி இலையும் தூவி 2 கொதி விட்டு இறக்கிட்டா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க உருளைக்கிழங்கு போட்ட பீஃப் குழம்பு ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.